நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் நமது வேட்பாளர் அண்ணன் சி.கே. ராஜா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவரும் ஆகிய அண்ணன் மாண்புமிகு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாசிகள் பெற்ற வேட்பாளராக, இளம் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக, அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் நல்லாதரவு பெற்ற வேட்பாளராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களின் பேராதரவு பெற்ற வேட்பாளராக, உங்கள் வேட்பாளராக கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் சி.கே. ராஜா அவர்களுக்கு உங்கள் பொன்னான சின்னமாம், உங்கள் கண்ணான சின்னமாம், வாக்குப்பெட்டியின் 4வது சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி சிறம் தாழ்த்தி வெற்றி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மகளிருக்கான அரசு திராவிட மாடல் அரசு. 1,31,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் பொறுப்புக்கு வந்தவுடன் 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 ஆகவும், முதியோர் ஓய்வூதியம் 1200 2000 ஆகவும், அதே போல நெசவாளர்கள் முதியோர் உதவித்தொகை 1200 2000 ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாணவிகள் 1000 ரூபாய் பெற்று வந்த நிலையில் திராவிட மாடல் ஆட்சி நமது தலைவர் கழக தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடன் 1500 ஆகவும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 1000 ரூபாய் 1500 ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டுமல்லாது, யாரும் எதிர்பாராத நேரத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத தேர்தல் காலம் என்பதால் மகளிரின் உரிமை தொகை தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக 3000 ரூபாயும் சேர்த்து கூடுதலாக 2000 ரூபாய் சிறப்பு தொகை, கோடை கால சிறப்பு தொகை. எதற்காக என்றால், கோடை காலத்தில் விடுமுறை நாள் பிள்ளைகள் வீட்டில் இருப்பார்கள், அவர்களுக்கு கூடுதலாக செலவாகும் என்பதால் கூடுதலாக 2000 சேர்த்து 5000 ரூபாய் அவரவர் வங்கி கணக்குகளில், யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள், காலை 6:30 மணி அளவில் மகளிர் வங்கி கணக்குகளில் வந்தது. அந்த மகளிர் உரிமை தொகை வந்து சேர்ந்தவுடன் ஒரு சிறு சம்பவம். ஒரு பெண்மணி, அன்று அவர்களுடைய பிறந்த நாள், அவர்கள் செல்லில் குறுஞ்செய்தி வந்திருக்கிறது, 5000 ரூபாய் பணம் வந்திருக்கிறது, யார் அனுப்பினார்கள் இந்த பணத்தை, அதுவும் காலையில் 6:30 மணிக்கு, நமக்கு அப்பா அம்மா கிடையாது, யார் இந்த பணத்தை, இன்னைக்கு பிறந்த நாள், நமக்கு பிறந்த நாள் பரிசா யார் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா நினைச்சாங்களாம். அந்த நேரத்துல செய்தியை பார்த்த பிறகுதான் தெரியுது மகளிர் உரிமை தொகை வந்திருக்குன்னு. அந்த அம்மா கண்ணுல புலபுலன் தண்ணியோட ஒரு வீடியோ போட்டு, என் தாய் வீட்டு சீராக என் உடன் பிறந்த அண்ணன் வழங்கியதாக எனக்கு பிறந்த நாள் பரிசாக இந்த 5000 ரூபாய் கிடைத்ததாக நான் மிகவும் சந்தோஷப்படுறேன். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான செய்திமா, அப்பா அம்மா கிடையாது அந்த பொண்ணுக்கு. எவ்வளோ ஒரு சந்தோஷமான, ஒரு தாயுமானவராக, ஒரு தந்தையுமானவராக நமது திராவிட மாடல் முதல்வர் மகளிர் மேம்பாட்டுக்காக சிறப்பான திட்டங்களை தீட்டிவர். அது மட்டும் இல்லை, 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போற திராவிட மாடல் ஆட்சி திரும்பி வந்த பிறகு. அது எதற்காகனா, உங்க வீட்டில் இல்லாத பொருள், உங்கள் அருகாமையில் இருக்கும் கடைகள்ல மின்சாதன பொருள், அதாவது மிக்சியோ கிரைண்டரோ எந்த பொருள் ஒன்று பழசா இருக்கும் இல்லையா, இல்லை மாற்றி வாங்குவீங்க. அப்ப அது மாதிரி பொருளை நீங்க உங்க விருப்பப்படி பொருளா கொடுத்தா வீணா போயிடும். உங்களுக்கு உங்க வீட்டில் ஏற்கனவே மிக்சி இருக்கும், அந்த மிக்சியை கொடுத்தா எதுக்கு இந்த மிக்சி நீங்க நினைக்கலாம். அதுக்காக கூப்பனா கொடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட பொருளை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கடையில வாங்கிக்க. இது மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னா, வணிகம் வியாபாரம்
அதுவும் பெருகுது. அந்த வகையில வியாபாரிகளும் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குது. பல வகையில மாணவர்கள் மட்டும் இல்ல, 20 லட்சம் இளைஞர்களுக்கு இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்க. திராவிட மாடல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும். காலை உணவு திட்டம் இதுவரைக்கும் 5வது வரைக்கும் தான் காலை உணவு திட்டம். 20 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றாங்க. கூடுதலாக 15 லட்சம் குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தி 35 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டம் உணவு கொடுக்கறதுக்காக திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு 35 லட்சம் குழந்தைகள் பயன்பெறுவார்கள். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அண்டை மாநிலம் பஞ்சாப்ல, தெலுங்கானாவில், ஏன் அண்டை மாநிலம் உலக நாடுகளுக்கே வழிகாட்டியான ஒரு திட்டத்தை நமது திராவிட மாடல் முதல்வர் கொண்டு வந்தார். கனடா நாட்டில் இப்ப காலை உணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல லண்டன்ல 750 பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல விவசாயிகளுக்குமா கடந்த 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில 66,24,955 விவசாயிகளுக்கு 53,340 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கிய அரசு நமது திராவிட மாடல் அரசு. அதே போல மகளிர் சுய உதவி குழு கடன் 2,756 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்தது நமது திராவிட மாடல் அரசு. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 5 லட்சம் மகளிர் சுய உதவி குழு கடன் வழங்குற மானியத்தோட கடன் கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் மானியமும் உண்டு. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். யார் வந்தா திராவிட மாடல் ஆட்சி நமது மாண்புமிகு முதல்வர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இப்படிப்பட்ட திட்டங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். அவர் தான் வரணும். அண்ணன் சி.கே. ராஜா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, உங்கள் கண்ணான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் வாக்கு பெட்டிய 4வது சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே உத்தரவிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற வைக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி சிறந்தால் கேள்வி. நன்றி, வணக்கம்.